ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 18/5/2025 வைகாசி மாதம் 4ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் நல்ல சுபமுகூர்த்த நாள். திருவோண நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய நாளிலே திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம். ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவான் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் செய்ய வேண்டும். விஷ்ணு சகஸ்ரநாமம் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்ய வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். சூரிய காயத்ரி சொல்ல வேண்டும். விஷ்ணு சகஸ்ரநாமத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை பாராயணம் செய்ய வேண்டும். விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுவதும் பாராயணம் செய்தால் மிகவும் நல்லது. அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்கள். இன்றைய நாளிலே இன்றைய சூரிய உதயம் காலை 5:43 சூரிய அஸ்தமனம் மாலை 6:27 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, மதியம் 3:30 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் மாலை 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. குளிகை நேரம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய சுபகோரை குருவோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:17 வரை உத்திராடம். அதன் பின்பு திருவோண நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று அதிகாலை 3:33 பிறகு தேய்விரை சஷ்டி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று மாலை 4:17 வரை மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம். அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம். கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். குழந்தை பாக்கியம் அதற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகுவதற்கு வழி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் சிறப்பான நாள். சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வழி கிடைக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் பெரும் வெற்றியை பெறும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரியத்திலே வெற்றி உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். சிறப்பான நாள் இது. சூரிய பகவானை வணங்குங்கள். மாலையிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சந்திராட்டமும் உங்களுக்கு. என்றாலும் மனக்குழப்பத்தையும் பதற்றத்தையும் தவிர்த்து கொள்ளுங்கள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ராம நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள்.
கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். எதிலும் எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே சகஸ்ரநாமம் கேளுங்கள், ஆதித்ய ஹிருதயம் கேளுங்கள், சிவபுராணம் பாராயணம் செய்யுங்கள், கோளறுபதிகம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்த்து. கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய கூட்டு தொழிலிலே அதனால் நல்ல லாபம் ஏற்படும். திருமணம் நிச்சயமாகும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். நீங்கள் செய்கின்ற முயற்சிகளிலெல்லாம் பெரும் வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள். கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவி உறவிலே பிரச்சனைகள், இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மனம் சந்தோஷமாக இருக்கும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். சூரிய பகவானை வணங்க வேண்டும். இன்றைய நாளிலே வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு மன வருத்தங்கள் அதிகமாக உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாத செலவுகள் எல்லாம் ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுப காரியங்கள் கைகூடி வரும். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். உங்களுடைய பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பணவரவு உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும் சிறப்பான நாள் இது. சூரிய பகவானை வணங்குங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகளின் மூலம் நல்ல சந்தோஷங்கள் கிடைக்கும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். குரு பகவான் மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் பெரும் வெற்றி உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும். இருக்கின்ற பதவியிலிருந்து இன்னொரு கம்பெனிக்கு பெரிய பதவியிலே வேலை மாற்றம் ஏற்படும். சம்பள உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள்.
தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிறப்பான நாள் இது. ஆதித்ய பகவானை வணங்குங்கள், சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் அதற்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிந்து கெட்டி மேளம் கொட்டுவார்கள் விரைவிலே. அதேபோல் உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. மனம் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சுப செலவுகள் செய்வீர்கள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். மொத்தத்தில் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நாளாக இருக்கின்றது. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மனம் உற்சாகமாக காணப்படும். அதனால் செய்கின்ற செயலிலே பெரும் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக முடியாத விஷயங்கள் எல்லாம் இன்றைய நாளிலே சிறப்பாக முடியும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மைகளை தருகின்ற நாளாக இருக்கின்றது. ஏற்றங்களை தருகின்ற நாளாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு செய்தீர்கள் என்றால் அது பெரும் வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவருடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். மேலதிகாரிகளால் ஒரு சிலருக்கு நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகும். ஆகவே கவனமாக இருங்கள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே அதிலே கவனமாக இருங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ள வேண்டிய நாள் இன்றைய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கின்ற நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். பொருளாதார வகையிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் நல்ல அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற அற்புதமான நாள். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் ஏற்படும். ஒரு தனி பிரான்ச் ஓப்பன் செய்வீர்கள். தனியாக ஒரு இருக்கின்ற கடையை விரிவுபடுத்துவீர்கள். அல்லது கடையை புதிதாக ஒரு கடை திறப்பீர்கள். ஏதேனும் மற்ற தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே விரிவு செய்வீர்கள். தொழிலை விரிவு செய்கின்ற அற்புதமான நாள் இன்றைய நாளிலே. சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இந்த ஆன்மீக தகவலிலே நாம் பெரும்பாலும் குருமார்களை பற்றி எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே
ஒரு அற்புதமான குருவை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பத்ரகிரியார் என்ற பெயரிலே பட்டினத்தாருடைய சீடராக இருந்தவருடைய இயற்பெயர் பர்த்ருஹரி. இவர் உஜ்ஜயினியின் மாகாளம் என்கிற பகுதியினுடைய அரசராக இருந்தவர். அரசராக இருந்தாலும் சிவபக்தியிலே மிகச் சிறந்தவராக இருந்தார். ஒரு நாள் அவருடைய அரண்மனையிலே புகுந்த திருடர்கள் விலை உயர்ந்த ஆபரணங்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்று விட்டனர். செல்லும் வழியிலே இருந்த ஒரு கோவிலிலே, விநாயகர் கோவில் அது, அந்த கோவிலிலே தாங்கள் கொள்ளையடித்து வந்த ஆபரணங்களிலே ஒரு மாணிக்க மாலையை விநாயகருக்கு காணிக்கையாக வீசிவிட்டு சென்று விட்டனர். அதாவது பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்திலே பங்கை கடவுளுக்கு கொடுத்தார்கள். விநாயகப் பெருமான் அந்த ஆலயத்திலே, விநாயகர் கோவிலிலே விநாயகருக்கு இந்த மாணிக்க மாலையை வீசிவிட்டு சென்று விட்டனர். அந்த மாணிக்க மாலை இவர்கள் வீசிய வேகத்திலே விநாயகர் கழுத்திலே விழுவதற்கு பதிலாக அந்த ஆலயத்திலே நிட்டையிலே அமர்ந்திருந்த பட்டினத்தாருடைய கழுத்திலே வந்து விழுந்து விட்டது. விழுந்ததும் கொள்ளை போன செய்தியை அறிந்த பத்ருஹரி வீரர்களை நாலா பக்கமும் அனுப்பி தேடச் சொன்னார். திருடர்களை தேடச் சொன்னார். வீரர்களும் தேடிக்கொண்டு வந்தார்கள். வீரர்களுடைய பார்வையிலே கோவிலிலே நிட்டையிலே இருந்த பட்டினத்தாரையும் அவர் கழுத்திலே இருந்த மாணிக்க மாலையையும் பார்த்து அவர்தான் திருடன் என்று நினைத்து கைது செய்து அழைத்து சென்று விட்டனர். பத்ருஹரியும் தீர விசாரிக்காமல் பட்டினத்தாரை கடுவில் ஏற்றும்படி உத்தரவிட்டு விட்டார். வீரர்கள் பட்டினத்தாரை கழுமரத்தின் அருகே கொண்டு சென்றனர். அப்போது பட்டினத்தார் இந்த பாடலை பாடினார். என் செயலாவது ஒன்றுமில்லை. இந்த பாடல் மிக அருமையான பாடல். இந்த பாடல் அனைத்தும் உன் செயலே என்று உணரப்பெற்றேன் என்று சொல்வார். அற்புதமான பாடல் இந்த பாடல். அந்த பாடலை அங்கே கழுமரத்தில் ஏற்றுவதற்கு முன்பாக பாடினார். பட்டினத்தார் மிகச்சிறந்த ஞானி. பட்டினத்தாருடைய அவர் இங்கு திருவொற்றியூரிலே தான் ஜீவசமாதி அடைந்தார். இந்த என் செயலாவது ஒன்றுமில்லை என்று தொடங்கும் இந்த பாடலை பாடியதும் இவருக்கு தண்டனை கொடுப்பதற்காக வைத்திருந்த அந்த கழுமரமானது தீப்பற்றி எரிந்தது. இதனை கேள்விப்பட்டுவிட்ட பத்ருஹரி ஓடோடி வந்து பட்டினத்தாருடைய பாதங்களை பணிந்து, தெரியாமல் செய்துவிட்டேன், அறியாமல் செய்துவிட்டேன், தாங்கள் ஞானி என்பதை அறியாமல் உணராமல் தவறு செய்துவிட்டேன், எனக்கு தீட்சை கொடுத்து என்னை சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரார்த்தித்தார். பத்ருஹரியினுடைய மனப்பக்குவத்தை உணர்ந்த பட்டினத்தார் அவருக்கு தீட்சை வழங்கினார். அவரே பின்னாளிலே பத்ரகிரியார் என பெயர் பெற்றார். குருவினுடைய கட்டளைப்படி திருவிடைமருதூர் வந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார் பத்ரகிரியார். மகாலிங்கேஸ்வரர் கோவிலிலே மேற்கு கோபுர வாசலிலே இருந்து கொண்டு தினமும் பிச்சை ஏற்று குருவுக்கு சமர்ப்பித்த பிறகே தான் உண்டு வந்தார். மிகப்பெரிய அரசராக இருந்தவர். ஆனால் துறவேற்று கொண்ட பின் இப்படி வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவர் அப்படி தன் குருவுக்கு சமர்ப்பித்து விட்டு உணவை உண்ணும் வேளையிலே பசியால் வாடிய ஒரு நாய் அவருக்கு முன்பாக வந்து நின்றது. நாயினுடைய பசியை கண்ட பத்ரகிரியார் அதற்கும் சிறிது உணவு கொடுத்தார். அது முதல் அந்த நாயும் அவருடனேயே தங்கிவிட்டது. அந்த நாய் முற்பிறப்பிலே ஒரு விலைமகளாக இருந்தவள். தான் செய்த பாவங்களின் பலனாக இந்த பிறவிலே நாயாக பிறந்திருக்கின்றார். பத்ரகிரியார் அந்த நாயை பாதுகாத்து வந்தார். இந்த நிலையிலே பட்டினத்தார் திருவிடைமருதூர் கோவிலை அடைந்து கிழக்கு கோபுர வாசலிலே அமர்ந்து சிவபெருமானை தியானித்தபடி இருந்தார். ஒரு நாள் பட்டினத்தாருடைய பூர்வாசிரம பிள்ளையான மருதவாணன் ஓர் ஏழை வடிவம் கொண்டு பட்டினத்தாரிடம் பிச்சை கேட்க வந்தார். அதற்கு பட்டினத்தார் மேலை கோபுர வாசலிலே ஓர் குடும்பஸ்தன் இருக்கின்றான், அங்கே செல்வாய் என கூறி அந்த குழந்தையை அனுப்பினார். மருதவாணன் என்பது யார் என்றால் சிவபெருமான் தான் பட்டினத்தாருக்கு மருதவாணராக பிறந்து வளர்ந்து வந்தார். ஆக
சிவபெருமான் இவரை சோதிப்பதற்காக வர அவரை மேலை கோபுர வாசலிலே இருக்கின்ற குடும்பஸ்தனிடம் இருக்கின்றான், அங்கே செல்வாய் என கூறி அனுப்பினார் பட்டினத்தார். மருதவாணனும் மேற்கு கோபுரத்துக்கு சென்று அங்கிருந்த பத்ரகிரியாரிடம், ஐயா எனக்கு பசியாக இருக்கின்றது, கிழக்கு கோபுரத்திலே இருந்த ஒருவரிடம் பசிக்கு அன்னம் கேட்டபோது அவர் மேற்கு கோபுரத்திலே ஒரு குடும்பஸ்தன் இருப்பதாக சொல்லி என்னை இங்கே உங்களிடம் அனுப்பினார் என்று கூறினார். உடனே பதறி போனார் பத்ரகிரியார். ஐயோ, இந்த பிச்சை எடுக்கும் ஓடும் நாயும் என்னை குடும்பஸ்தனாக ஆக்கிவிட்டதே என வருந்தி பிச்சையோட்டை நாயின் தலைமேல் விட்டறிந்தார். அது நாயினுடைய தலையிலே பட அந்த நாய் வேகம் தாங்காமல் இறந்து போனது. பத்ரகிரியாரின் தொடர்பு காரணமாக அந்த நாய் அடுத்த பிறவியிலே காசி அரசனுக்கு பெண்ணாக பிறந்தாள். அவளுக்கு திருமண பருவம் வந்ததும் அரசன் வரம் தேட முயன்ற போது, அப்பா, நான் யாருக்கும் உரியவள் அல்ல, திருவிடைமருதூர் கோவிலின் மேற்கு கோபுர வாசலிலே அமர்ந்திருக்கின்ற தவ முனிவருக்கே உரியவள் என்று கூறினார். அரசரும் பெண்ணினுடைய மன உறுதியை கண்டு திருவிடைமருதூருக்கு அழைத்து சென்றார். பத்ரகிரியாரை கண்டு வணங்கிய அரசகுமாரி, தங்களின் அடிநாய் வந்திருக்கின்றேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினார். பத்ரகிரியார் அவளை அழைத்து கொண்டு கிழக்கு கோபுரத்துக்கு வந்து தம்மை ஆட்கொண்ட பட்டினத்தாரிடம், குருவினுடைய எச்சில் உண்ட நாய்க்கு இழிவிரவி எய்தலாமா, எங்களுக்கு முக்தி நிலை கிடையாதா என்று கேட்டார். உடனே பட்டினத்தார் எல்லாமே சிவன் செயல் என கூறி சிவபெருமானை தியானம் செய்தார். அப்போது அங்கே தோன்றிய பேரொளியானது பத்ரகிரியாரையும் அரசகுமாரியையும் தன்னுள்ளே ஐக்கியப்படுத்தி கொண்டு மறைந்தது. ஆங்காரம் உள்ளடக்கிய ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்பது போன்ற எண்ணற்ற பாடல்களை பத்ரகிரியார் பாடியிருக்கின்றார். இப்படிப்பட்ட குருமார்கள் எல்லாம் வாழ்ந்த ஆன்மீக பூமி இந்த பூமி. இந்த குருமார்களை எல்லாம் நினைத்தாலே நமக்கு புண்ணியம், அடுத்த பிறவி சிறப்பான பிறவியாக நமக்கு அமையும். ஆகவே இந்த குருமார்களை எல்லாம் வணங்கி வாழ்க்கையிலே ஆன்மீகம் என்கின்ற அற்புதமான பாதையிலே செல்வோம். எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.